நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஜல் ஜீவன் திட்டம் சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் சரிங்களா? இந்த ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் ஃபைண்டப்பில் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி அடிக்கடி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தை பற்றி ஒரு 7 பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டாலே போதும். அந்த ஜல் ஜீவன் திட்டத்தை பற்றி ஸோ உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்சிடும் சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டிவ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஜல் ஜீவன் திட்டம் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்டில் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது சரிங்களா? ஜல் ஜீவன் திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். 2019 யார் வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். நரேந்திர மோடி தான் வந்து தொடங்கி வச்சார் சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 2024ஆம் ஆண்டிற்குள் ஊரக பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை நோக்கமாக கொண்ட திட்டம் சரிங்களா? ஸோ 2024ஆம் ஆண்டுக்குள் பார்த்திங்கன்னா ஊரக பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் வந்து குடிநீர் வழங்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஜல்ஜீவன் திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஊரக பகுதியில் உள்ள வீடுகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு வந்து எவ்வளோ லிட்டர் தண்ணீரை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 55 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளுக்கு ஒரு நபருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஊரக பகுதிகளில் சரிங்களா? அடுத்து பாருங்கள், மழைநீரை சேகரிப்பு, மரம் நடுதல் போன்ற நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது. மழைநீர் சேகரிப்பு, மரம் நடுதல் போன்ற நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா ஸோ மழைநீர் சேகரிப்பாங்க, ப்ளஸ் வந்து மரம் வந்து நடுவாங்க சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் வழங்கியதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா கோவா சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். ஸோ ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கு குழாய் இணைப்பு வழங்கிய மாநிலங்கள் பட்டியலில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோவா சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் கடைசி மாநிலமாக இருப்பது பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் சரிங்களா? ஜல்ஜீவன் திட்டத்தில் சிறப்பாக செயல்படும் மாநிலம் வந்து கோவா, கடைசியாக இருக்கிற மாநிலம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் சரிங்களா? ஸோ ஒன்றிய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த பற்றி தவறானதாக கேட்டிருக்காங்களா, சரியான கூற்று வந்து கேட்குறாங்க. அதில் எல்லாமே வந்து சரி தான் சரிங்களா? எல்லாமே சரி. ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.